கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையமே உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. கரங்களை தட்டி பாடலாமே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை ஏற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை ஏற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியம் நிறைந்திடுவார். ஆவியின் பலத்தால்
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. எல்லாம் முழங்கால் படிக்கலாம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த நாளிலும் கூட அதை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். நாம் தெரிந்த ஒரு வசனம்தான், ஆனாலும் இந்த நாளில் இன்னொரு கோணத்தில் அதை நாம் பார்க்க போகிறோம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டே. இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தேவனை எங்களை நடத்தி வந்த அந்த நடத்தின கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் வேதத்தை தியானித்து அதனுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை கொடுத்திருக்கிற வசனத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து எங்களை பெற்றுக் கொடுக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, இந்த ஆண்டவரே அந்த வசனத்திற்கு சகல ஆசீர்வாதங்களினால கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட லீதியான உள்ளத்தை திறந்த எங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணின தேவன், இது போலவே எங்கள் இருதயங்கள் திறக்கப்படத்தக்கதா, எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு இருக்கத்தக்கதா வேதத்தை தியானிக்க எனக்குள்ள அனல் மூண்டது என்ற வசனத்தின்படி எங்களுக்குள்ளாய் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தக்கதா இதை பார்க்குற கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீ பேசும்படி அந்த வசனத்தோடு கர்த்தர் நீ பேசி நீங்கள் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை நாம கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பரிசுத்த துணையோடு எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேட்ட ஆசீர்வதி எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு விசை கூட இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான். இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரே ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பனையை போல் என்று சொல்லி. இந்த பனை மரம் என்ற அந்த காரியத்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் சொல்லும்போது நீதிமான் செழித்து என்று ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் நீதிமானை ஒரு காரியத்துக்கு ஒப்பிட்டு இங்கே சொல்லுகிறத பாருங்கள். நீதிமான் பனையை போல செழித்து என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்றால் பனை மரத்தின் சுபாவங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பனை மரத்தின் சுபாவம், பனை மரத்தினுடைய சுபாவங்கள் என்னவோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம காணப்பட வேண்டும். பனை மரத்தினுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நீதிமானை அல்லது தம் ஜனத்தை ஆண்டவர் பனை மரத்துக்கு ஒப்பிட்டு
இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். பனை மரத்துக்கு ஒப்பிடுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் இந்த பனை மரத்தினுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாள் இப்போ அந்த பனை மரத்தினுடைய காரியம் எப்படி இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் அது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வேளை தெரிந்த காரியமாக இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது அது நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வேதத்தில் இன்னும் அநேக வேதத்தில் அநேக காரியங்களை பார்ப்பீங்களானால் ஆண்டவர் தம் ஜனத்தை சில வேளைகளில் சில காரியங்களுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறதையும் சொல்லுகிறதையும் நம்மால் இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எதற்காக சொல்லுகிறேன்னா அதனுடைய நம்ம சாதாரணமாக நம்ம எழுத்தின்படி சொல்லுவோம்னா அதை அதனுடைய ஆழத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர் சில காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அதனுடைய ஆழங்கள் நம்ம தெரிந்த அந்த ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு இந்த நாள் செய்திக்குள்ளே நாம் போகிறோம். நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் சோர்ந்து போன ஒரு நிலையில் ஆபிரகாம் காணப்படுகிறாரு. ஏனென்றால் அவருக்கு வயது ஆயிடுச்சு, சாரானுடைய வயது எல்லாம் ஆயிடுச்சு, சரீரம் செத்து போச்சு, அவங்க கர்ப்பம் செத்து போச்சு. இந்த நிலையில் தான் அங்கே வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்குறோம் அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். ஆண்டவனோட கூட வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறேன்னா, நீ பயப்பட, அவங்க 1ஆம் வசனம் பாரு, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். என் ஆண்டவர் நேரடியாக அவனுக்கு முகத்தை பார்த்து பேசுகிறாரு. ஆனால் அந்த ஆபிரகாம் சொல்கிற காரியத்தை பாருங்களேன். 2ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? பார்க்கும் ஆண்டவன் நேரடியாக அவங்ககிட்ட பேச, நீ பயப்படாத, நான் உனக்கு இந்த கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் நான் நேரடியாக பேசுகிறாரு. ஆனால் ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவரே நீங்கள் என்ன தருவீர் ஆண்டவரை? ஏன் பிள்ளை கொடுப்பீன்னு சொன்னீங்க, இப்போ அதெல்லாம் மாறி போச்சு, அதெல்லாம் நீங்கள் என்ன தர போகிறீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அடியனுக்கு என்ன தெரிவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், தமஸ்கு ஊரான இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்று சொல்கிறேன். ஆண்டவர் அவன்கிட்ட பேசினா கூட அவனுக்கு என்ன ஆகலை, சமாதானம் வரல. ஒரு காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது தான் அவனுக்கு அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கையும் வருவதை பார்க்க. என்னவென்றால் நீங்கள் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை பார்ப்பீங்களானால் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்துப்பா, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமாக இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சந்ததி, அவனுக்கு வரப்போகிற சந்ததியை நட்சத்திரத்துக்கு ஒப்பிடுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. உன் சந்ததி இவண்ணமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு நான் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன், உனக்கு கேடகமாக இருக்கேன் எல்லாம் சொல்கிறாரு. அப்போது வராத விசுவாசம் அவர் நட்சத்திரங்களை காட்டி உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்று சொன்னபோது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. ஏனென்றால் சாதாரணமாக சொல்லும்போது அதனுடைய ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதனால தான் சில வேளையில் நம்மை சில காரியங்களுக்கு ஆண்டவர் இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். சந்ததி எப்படி இருக்கும், இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் போல இருக்கும் சொன்னபோது அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் வருகிறத இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இது போல் பல காரியங்கள் சொல்லும் ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் நம்மை சில காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறத இந்த வேத வசனம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் மெய்ப்பொண்ணு நம்மை ஆண்டு என்ன சொல்கிறாரு, நம் ஆடுகளும் என்று சொல்லு. ஒரு ஆட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறாரு, ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா அது மெய்ப்பனுக்கு ஆட்டு இருக்கிற ஒரு உறவு எப்படி இருக்கோ, அதனுடைய ஆசிரியர் எப்படி இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் சில காரியங்களை ஆண்டவர் நம்மை ஒப்பிடுகிறார்.
அதை ஒப்பிடும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். சில வேளையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள் என்று சொன்னார். காட்டு புஷ்பத்தை எப்படி வளருது பாருங்கள் என்று ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் ஒப்பிட்டு நீங்கள் சொல்லுகிறத இந்த வேத வசனங்களில் நம்மால் பார்க்க முடியும். அதே போல் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கவலைத்தவர்களாக இருங்கள். இங்கே பார்க்குறோம் ஒரு இதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இங்கே ஒப்பிடப்படுத பார்க்குறோம் பாருங்கள். அப்போ தான் அதனுடைய காரியங்களை நம்மளால் என்ன செய்ய நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள். அதே போல தான் இங்கே 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம் ஜனத்தை என்ன செய்கிறார் என்றால் பனை மரத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பனை மரத்துடைய காரியம் என்ன என்று சொல்லி தான் இந்த நாளிலே ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் இருந்தாலும் நாளே ஒரு குறிப்பாக ஒரு 5 காரியத்தை பார்க்க. அந்த பனை மரத்துடைய காரியம் என்ன, அந்த பனை மரத்துடைய சுபாவங்கள் என்ன, அந்த பனை மரத்தில் காணப்படுகிற காரியம் என்ன, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாகவே காணப்படும். ஒன்று, இந்த பனை மரத்தினுடைய சுபாவங்கள் என்னென்னு பார்க்க. ஒன்று, இந்த பனை மரம் உயரமாய் வளரக்கூடியவை. பனை மரம் உயரமாய் வளரக்கூடியவை. ரெண்டாவது, இந்த பனை மரம் நிமிர்ந்து நிற்கக்கூடியவை. மூன்று, இந்த பனை மரம் செழிப்பாக இருக்கக்கூடியவை. எந்த காலத்திலும் இந்த பனை மரம் செழிப்பாக இருக்கக்கூடியவை. 4, இந்த பனை மரம் தனித்துவமாய் காணப்படக்கூடியவை. அதாவது தனித்துவமாய் காணக்கூடியவை. 5, இந்த பனை மரம் பயன்படக்கூடியவை. இந்த 5 காரியம் இந்த பனை மரத்துக்கு ஆண்டவர் தம் ஜனங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த பனை மரத்தினுடைய சுபாவங்கள் என்னவோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பனைமரம் எப்படி இருக்குமோ எல்லா காலத்தையும் எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அதுபோல் நம்முடைய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமெல்லாம் நம்ம ஊழியத்தின் காரியமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இந்த பனை மரத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த பனை மரத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த உணர்வு வரணும். அந்த பனை மரம் எப்படி இருக்கும் அதே போல் என் வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ளே எப்போதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த பனை மரம் உயரமாய் வளரக்கூடியவை. எல்லா மரங்களை காட்டிலும் நாம் பார்க்கும்போது இந்த பனை மரம் எல்லா மரத்தை காட்டிலும் அது உயரமாய் வளரக்கூடியவை. ஹல்லேலூயா. அது உயரமாக இருக்கு, நம்ம பார்த்தாவே தெரியும் பாருங்களேன். எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் அந்த பனை மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏனென்றால் அது எல்லா மரத்தை விட அது உயரமாய் வளரக்கூடிய ஒரு பனை மரமாக அது இருக்கிறது. அதுபோல் விசுவாசிகளாக நாம் உயரமாய் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் உயரமாய் வளரக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம குள்ளமாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19ஆம் அதிகாரம் இதில் பார்க்குறோம், சகைக்குள்ளனாக இருக்கிறதுனால யாரை பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியல. அவன் குள்ளனாக இருக்கிறதுனால அவனால் என்ன செய்ய முடியல? இயேசுவை பார்க்கணும் வகை தேடி வரான். அவன் குள்ளனானபடினால அவனால் இயேசுவை பார்க்க முடியல.
இப்போ நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாம் குள்ளமாய் என்று சொல்லும்போது அது என்னவென்றால் முழுமையான வளர்ச்சியற்ற ஒரு காரியம், முழுமை பெறாத ஒரு காரியம். நம் ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் உயரமாய் வளரக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உயரமாய் வளரக்கூடியவர். எவ்வளவு உயரமாய் வளர வேண்டுமோ அவ்வளவு உயரத்துக்கு நாம் வளரக்கூடியவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அது காணப்படும். அதனால் நான் ஆவிக்குரிய ஜீவித்தில் எவ்வளோ உயரமாக நான் இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் உயரமாய் வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வசனம் அழகாய் சொல்லுகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டைகளைப் போல வளருவீர்கள். நம்ம வளருகிற ஒரு காரியம், உயரமாய் வளருகிற ஒரு காரியம். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளருகிறவர்களாக, தேவனுக்குள்ளே நாம் உயரமாய் வளருகிறவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக நம்ம உயரமாய் வளரக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக நம்மளோட வாழ்க்கை இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு நாள் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் குள்ளமாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்களில் நாம் குன்றி இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம கூனி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்களில் நாம் உயரமாய் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருஷமாக கூனியாக இருந்தவளை கூனி ஆண்ட வைக்க விரும்பலை, அவளை நிமிர்ந்து நட வைத்தார். ஹல்லேலூயா. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம உயரமாய் வளரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் அறிவினால் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் பார்க்க. நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக எங்கே வளருகிறதை இங்கே நாம் பார்க்க. ஆண்டவர் நாம் வளருகிறதுல மிகவும் கவனமுடையவர்களாக இருக்குது. அதனால தான் மறுபடியும் நீங்கள் அந்த மத்திய 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அங்கே தெளிவாய் சொல்லுகிறாரு. நீங்கள் மத்திய 6:28 நாம் பார்க்கிறோம், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். வளருகிறதை கவனம் உள்ளவராக இருக்கிறார். நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். நாமே எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்ம ஒரு செடியை வைக்கிறோம், அது வளரலைன்னா நம்ம என்ன செய்வோம்? அது பிடிங்கி போட்டுருவோம். பாருங்கள், அது வளரலாச்சு, அது வளரல அப்படி என்ன செய்வோம்? அதை பிடிங்கி போட்டுருவோம். நமக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? அந்த செடியை பார்த்துனே இருப்பாங்க. என்ன பார்ப்போம்? அது வளருதா இல்லையா, வளர்ந்தாக்கா நமக்கு சந்தோஷம். வளரலைன்னா 2-3 பார்ப்போம், அதே வளர்ச்சி இல்லாமல்னா அதை பிடிங்கி போட்டுருவோம், பிடிங்கிட்டு வேறு செடியை வைப்போம். நமக்கே அந்த ஒரு சிந்தை இருக்குமானால் ஆண்டவராக இயேசுனுடைய சிந்தையை பார்க்கும்போது தம் ஜனங்கள் எல்லா காரியத்திலிருந்தும் அவர்கள் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் தம் ஜனத்தை பனை மரத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஒப்பிட்டு சொல்கிறாரு. என்ன வேண்டாம், பனை மரம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அதே போல் என் ஜனங்களும் உயர்ந்த ஒரு நிலையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரமான நிலையில் அவங்க வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறத, தேவன் எதிர்பார்க்கிறத இந்த வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்த்து நாம் பனைமரம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அது போல என் ஆவிக்குரிய ஜீவமும் ஒரு உயரமான ஒரு நிலையில் காணப்பட, உயரமாக வளருகளாக நாம் காணப்பட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும்
வாழ்க்கையும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தான். அங்கே 13 பார்க்க சில அப்போஸ்தலர், சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷ மெய்ப்பர், போதனைகளை கத்த எழுப்புகிறார் சபையில், தேசத்தில் ஆண்டு எதற்கென்றால் தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வளருவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரியவர்களாக அவங்க அல்ல, அவர்கள் வளரக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தையோடு தான் ஆண்டவர் என்னென்ன செய்யணும் அத்தனை ஆண்டவர் செய்தார். அதுக்கென்று தம்முடைய ஜீவனை என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை அவர் செய்திருக்கு. எதற்கென்றா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், என்னால் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், நாம தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள், என் ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கிய ஜனங்கள், அவர்கள் வளர்ச்சி, அவர்கள் உயரமாய் வளர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆவிக்கிற ஜீவித்தில் ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே நான் காணப்படுகிறேனா என்று நாம் பார்க்க, உயர்ந்த ஒரு நிலை என்று சொல்லும்போது இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாம் மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் அழுகாய் சொல்ல, பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் மேலானவைகளை நாடு, கிறிஸ்து பிதாவின் வலது பரத்தில் அமர்ந்திருக்கிற அந்த மேலானவைகளை நாம் நாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசிகள், நாம் கிறிஸ்துவில் நாம் மேலானவைகளை அந்த உயர்ந்த, அந்த உயரமாக இருக்கிற அந்த அனுபவங்களை நான் நாடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது இந்த பூமிக்குரிய, இந்த மண்ணுக்குரிய, இந்த அழிந்து போகிற காரியத்தையே நான் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். கத்தை எப்படியா தம் பண மரத்துக்கு ஒப்பிட்டு சொன்னாரோ அது போல நம்ம காணப்படுவோமானால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். தேவன் தம் ஜனங்கள் அந்த நிலையில தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரம் அந்த ஜனத்தை ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மைகளினால் ஆசீர்வாதங்களால் வாழ்க்கை எந்த நிலையில் கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார் நிச்சயம் அநேக காரியங்கள் அங்கே நாம் பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதற்கொண்டு 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. ஆனால் அநேக நன்மைகளை அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்குறாரு. ஆனால் அதிலே ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 13ஆம் வசனம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஏறி வர, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே அவனை ஏறி வர பண்ண. அவன் பூமிக்குரியவன் தான், ஆனால் அவன் பூமிக்குரியவனாக இருக்கக்கூடாது. பூமியில் தான் இருக்கிறான், ஆனால் அவன் யாராக இருக்கக்கூடாது, பூமிக்குரியவனாக இருக்கக்கூடாது. அவன் மண்ணு தான், ஆனால் மண்ணுக்குரியவனாக இருக்கக்கூடாது. அவன் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உன்னதம் கர்த்தர் வைத்திருக்க அந்த உன்னதங்களிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய உன்னதமான நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த உயரங்களிலே நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். பாருங்கள், தேவன் அப்படியா நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த உயர்ந்த ஒரு நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நீங்கள் அதே போல் வசனத்தை நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் நம்ம மன்னித்துள்ள 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நம் ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்கிறவர், பூமி உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் ஏதோ ஒரு மண்ணுக்குரியதாகவே, இந்த பூமிக்குரியதாகவே, இந்த உலகத்துக்குரியதாகவே நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியம் ஒரு உயர்ந்த ஒரு எப்படி பனைமரம் உயரமாக வளருமோ அது போல் உயரமாய் வளரக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. உயரமாக நாம் வளரக்கூடியவர்களாக நம் ஜீவியம் காணப்பட வேண்டும்.
தேவன் அப்படி விரும்புகிறார். அதை நம்ம நான் வந்து உயர்ந்த பனைமரம் போல நான் உயரமாய் வளரக்கூடியவனாக இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். உயரமாக வளரக்கூடியவனாக இருக்க அதற்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை நாம் செய்தால் தான் நம்ம வாழ்க்கை அந்த உயரமாய் வளரக்கூடிய அந்த கிருபையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த சிந்தையோடு நம்மளுடைய ஜீவியம் இருக்க வேண்டும். உயரமாக எல்லா பூமியை காட்டிலும் மண்ணை காட்டிலும் உயரமாய் நாம் வளரக்கூடியவனாக நாம் காணப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தை, அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்பட உயரமாய் எதில் நான் உயரமாய் வளரணும்? வேதம் சொல்லுகிறது அவர் அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேதுரு 3:18 நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள். ஒன்று, கிருபையில் வளரணும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். 2வது நாம் பார்க்கிறோம், நாம் அவரை அறிகின்ற அறிவிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் போக்கடித்து கொண்டு இருக்கக்கூடாது. உயரமாய் வளருங்கள். பனைமரம் எப்படி உயரமாக வளருமோ அதுபோல் நம்ம உயரமாய் நாம் வளருவர்களாக இருக்க வேண்டும். எதில்? நாம் தேவனுடைய கிருபையில் நாம் வளருகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபையில் நாம் வளரணும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நாம் போக்கடித்து கொண்டு இருக்கக்கூடாது. போக்கடித்து கொண்டு கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிற காரியமே ஒரு கிருபையுள்ள காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிருபையுள்ள நாட்களை, கிருபையுள்ள நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த கிருபையுள்ள நாட்களை பயன்படுத்தி நம்ம அதிலே அந்த கிருபையிலே நாம் எதற்காக இந்த கிருபையின் காலை கொடுத்திருக்கிறாரோ நேரங்களை கொடுத்திருக்க அதிலே நாம் வளருகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் கொடுத்த அந்த கிருபையை நான் ஒரு நாளும் போக்கடிக்க கூடாது. ஆண்டவர் தேடுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவரை தேட வேணும். ஜெபிக்க கிருபை கொடுத்துருக்கிறாரா? நாம் ஜெபிக்கணும். வேதத்தின்படி நடக்க கிருபை என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கிருபையில் நம்ம வளரணும். நம்ம வளர்ந்தால் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. விடுதலையோடு வரத்து கொடுத்துருக்கிறார். சில குடும்பங்களில் பார்க்கணும், விடுதலை இல்லாமல் கர்த்தரை தேடி வராங்க. அது போல சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நானும் ஒரு நாளே அப்படி தான் இருந்தேன். நான் வாலிப வயதில் ரட்சிக்கப்பட்டதுனால என் குடும்பத்தில் என்னால் விடுதலையோடு கர்த்தரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை தான். வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் ஒளிஞ்சு நான் சபைக்கு வர முடியும். என்னால் விடுதலையோடு என் சுதந்திரமாக என்னால் வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் ஆண்டவன் எனக்கு கிருபையாய், எனக்கு விடுதலையாய் ஆண்டவனுக்கு தேடுறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு கிருபை கொடுத்துக்கிறாருன்னா அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அதில் நம்ம வளரணும். நம்ம இல்லைன்னா அந்த நாட்கள் முடிந்து போகிற சூழ்நிலை வந்துடும். அதான் ஆண்டவர் கொடுத்தது கிருபையின் காலங்களில் என் விடுதலையோடு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. என் விடுதலையோடு கர்த்தரை தேட வைத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி கொண்டு இருப்போமானால் நாம் கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ ஓட்டம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஆனால் தேவன் விடுதலையோடு என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். நம்ம ஏதோ ஒன்றும் உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதனால் வர முடியல, அதனால் வர முடியலன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நீ எத்தனையோ கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்கிறேன். நான் அந்த நாட்களில் என்னால் அந்த நேரத்தோடு என்ன சபைக்கு 7 மணிக்கு பெரிய சபை 6 என்னால் போக முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் அவ்வளோ கடுமையாக இருப்பார். அவர் கிறிஸ்தவனை கண்டாவே பிடிக்காது. ஒரு நாள் 2 பேர் சுவிசேஷம் சொல்ல அவங்களே துரத்தி அடிச்சிட்டாரு. பிடிக்காது அவருக்கு. நான் அந்த குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்டதுனால ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை. அதுவே ஒளிந்தான் நான் வருவேன். அதுவும் கரெக்டாக அந்த மெசேஜ் நேரத்துக்கு போயிடுவேன். எங்கே
மெசேஜ் நேரத்துக்கு போவேன். எங்கே உட்காருன்னா சைக்கிள் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன். சில வெயிலில் நின்று இருப்பேன். அது கொடுக்குற செய்தியாக இந்த கையில் தான் எழுதுவேன் நான். அது போல் நெருக்கங்கள். பேப்பர் இருந்தால் பேப்பர் எழுது, இல்லைன்னா கை ஃபுல்லாக எழுதினிருப்பேன். அதுக்கப்புறம் மட்டும் நோட்டில் போய் எழுதிப்பேன். இது போல நெருக்கங்கள் இருந்த நாட்கள். ஆனால் நமக்கோ கர்த்தர் கிருபையாக ஒரு விடுதலையாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார. அதையே நாம் பயன்படுத்த மாட்டோம், அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருவதற்கும் ஜெபங்களுக்கு வருவதற்கும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் அதை என்ன செய்து கொண்டு இருக்கேன்? கர்த்தரை தேடுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை வருவதை நான் அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு போய்க்கலாம், அதில் இது எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை என்று நான் கர்த்தருடைய காரியங்களை என்ன செய்ய அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பார்க்க வேணும். நீங்கள் எல்லாரும் பெரிய சபைக்கு வந்திருக்கிறீங்க. அது அந்த பலிபீடத்திலேருந்து அந்த கேட்டு எவ்வளோ தூரம் தெரியும், வெளி கேட்டு எவ்வளோ தூரம் தெரியும். அங்கே இருந்தால் நான் தேவ பிரசனத்தை உணர்ந்து இருக்கிறேன். கிட்ட இல்லை, எல்லாமே தெரியும். அந்த ரோட்டில் நின்று கொண்டு இருக்கிற அந்த வேலையில் கூட அங்கே இருக்கிற அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த தேவ பிரசனத்தை கேட்டு வாசலில் நான் போகும்போதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி காலம். அதே நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நான் வாலிபர் மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் நான் போகும்போது லாண்ட்ரிக்கரில் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போயிருக்கிறேன். லாண்ட்ரிக்கல் அயன் கொடுத்து அங்கே போய் அப்போது நான் லுங்கி கட்டுவேன். அங்கே போய் லாண்ட்ரிக்கலை ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி நான் சபைக்கு போயிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ நெருக்கம் நம்மளுக்கு. பார்த்தா கண்டுபிடிச்சேன்னா அப்பயே வீட்டை வந்து தொலைச்சிடுவார். என்ன மட்டும் பண்ண வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு இது பண்ணிடுவார். அவர் அதுக்காகவே ஒளிஞ்சு நான் இருந்தேன். ஆனால் நமக்கு இப்போது விடுதலையாய் கர்த்தரை எப்போ வேண்டுமானாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலாம். யாரும் கேட்க முடியாது. ஆனால் இப்போ யாரும் கேட்பாங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கணவர் கேட்பாரா? உங்கள் மனைவி கேட்பாங்களா? எதுக்கு ஆலயத்துக்கு போகிற, உங்கள் வீட்டில் இருந்துட்டு கேட்க முடியும். தேவன் ஒரு விடுதலை தந்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பனைமரம் எவ்வளோ உயரமாக வளருதோ அது போல் நம்ம கிருபையில் வளரக்கூடியவர்களாக இருக்க. கிருபையை பயன்படுத்த கிருபை வரும். இல்லைனா கிருபை அப்படியே நின்று போயிடும். கணத்தில் தண்ணி எடுக்க தான் என்ன ஆகும்? தண்ணி வந்து கொண்டே இருக்கும். கணத்தில் தண்ணி எடுக்கலைன்னா ஊற்று நின்று போயிடும். கிருபையை பயன்படுத்தலைன்னா கிருபை நின்று போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்தது கிருபையின் காலத்தில் நாம் ஜெபிக்க ஆண்டவர் அந்த காலங்கள் அதெல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கோம். கிருபையில் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையில் நாம் வளருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வளருகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அடுத்த பார்க்கிறோம் அவர் அறிகின்ற அறிவிலே நாம் வளருகிறவ இருக்க வேண்டும். அவர் அறிகின்ற அறிவில் தேவனை இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அந்த ஆசைலாம் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் தேவனை நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அதான் அவரை அவரை அறிகின்ற அறிவில் நம்ம என்ன செய்யணுமா? நாம் வளருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் நம்ம அறிவு வளர வேண்டுமென்னா நம்ம என்ன செய்யணும்? அறிவு வளரனா என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அறிவு வளரனா என்ன செய்யணும்? படிக்கணும். தேவனை அறிகின்ற அறிவு வளரணும்னா வேதத்தை படிக்கணும், வசனத்தை படிக்கணும். வசனத்தை வேதத்தை படிக்க தேவனை அறிகின்ற அறிவில் நம்மளால் வளர முடியும். வேதமே நான் படிக்கலை அப்படின்னு நம்மளால் வளர முடியாது. தேவனை அறிகின்ற அறிவில் வளர முடியாது. நம்ம வசனத்தில் வளரணும். அவர் நடத்துகிற பாதையில் நம்ம நடக்கணும். அப்போ தான் தேவனை அறிகின்ற வர முடியும். வெறும் படிச்சதை நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டு மூடி வைக்கிறது இல்லை. இந்த வேதத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதன்படி நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். அப்போ தான் அவர் அறிகின்ற அறிவில் என்ன செய்ய முடியும்?
வளர முடியும் பாருங்க. அந்த உயரமாய் வளரக்கூடியவர்களாய் நாம் இருந்தால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும் பாரு. நான் படிச்சுட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம் இல்லை, அதெல்லாம் இருக்குது பாருங்க. நான் படிச்சுட்டேன் நான் பாஸ் பண்ணலன்னா அர்த்தம் அதெல்லாம் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்ம வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியவான் 119 சங்கீதம் 1 பார்க்கணும். அதான் நம்ம தேவனை அறிகின்ற அறிவிலே நாம் வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 பார்க்கிறோம். நாம் அவருடைய ஐக்கியத்திலே நாம் வளருகிறவர்களாக, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்ம வளரணும். தேவன் என்ன உலகத்தில் இருந்து என்னை பிரித்து கொண்டு வந்து அவரோடு ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கலையை முறித்து வச்சிருக்கிறாரு. ஒளிவு மரத்தில் இருக்கிற ஒளிவு மரத்தின் கிளையை என்ன பண்ணியிருக்காரு, முறிச்சிட்டு காட்டு ஒளிவரமாக என்னை ஆண்டவர் என்ன செய்ய அந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்கிறாரு. அவரோடு ஆண்டவர் ஐக்கியமாக வச்சிருக்கிறாரு. அதிலே நாம் வளருகிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஐக்கியத்தில் அவரோடு இருக்க அந்த ஐக்கியத்திலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய ஐக்கியத்தை வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை உலக காரியங்களை நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி உலக காரியத்தில் நாம் வளர்ந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய காரியங்களில் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கு, ஒன்றும் தெரியாமல் அப்படியே தான் இருக்கும். தேவனுடைய ஐக்கியத்தில் நம்ம வளர்றோம். தேவனுடைய ஐக்கியத்தில் வளர்ந்தால் தான் கர்த்தருக்கு பிரியமான இன்னது என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன திட்டங்களை வச்சுருக்க, என்ன நோக்கம் வச்சுருக்கிறாருன்னு தெரிய முடியும் பாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஏதோ ரட்சிக்கப்பட்ட சர்ச்சைக்கு வந்தேன் அப்படின்னாலும் இருக்கிறோம். நம்ம அவர் என் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும் விரும்புகிறாரு, நான் எப்படி இருக்க விரும்புகிறாரு, அதெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை பாருங்கள். கேட்டால் நமக்கு தெரியல. ஏன் அந்த தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நான் வளராதனால்தான் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியல, தேவனுடைய திட்டம்னு தெரியல, ஆண்டு எதற்காக என்னை ரட்சித்தார்னு தெரியல, எதற்காக அபிஷேகித்தார் எனக்கு தெரியல. அந்த நிலையில தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு. நாம் தேவனுடைய ஐக்கியத்திலே நாம் வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உயரமாய் வளரக்கூடிய பனைமரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பாரு. அதனால் நம்ம பார்க்கிறோம், கிருபையில் வளரணும், தேவனை அறிகின்ற அறிவில் வளரணும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் வளருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் பல காரியங்கள் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதிலே நம்ம வளருகிற ஜனங்களாய் நாம் காணப்பட்ட நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் அந்த நித்திய ராஜ்யத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா நித்திய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்திரிப்பது மிக 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 கடினமான ஒரு காரியம். நான் ஓட்டம் என்ன ஆகக்கூடாது, வீணாய் போகக்கூடாது, வீணாய் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம வரும்போது என் வாழ்க்கையில் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்தில் நான் சேரணும். இந்த பூமியில் இருந்து இந்த பூமியோடு போகிறதுல வாழ்க்கை, மரித்த பின்பாக ஒரு 2 வாழ்க்கை இருக்குது. மரித்த பின்னாக நித்திய ஜீவன் இருக்குது, நித்திய அக்கினி இருக்குது. இந்த 2 காரியம் இருக்குது. நம்ம எதில் பங்கடையணும் என்று நம்ம டிசைட் பண்ணணும் பாருங்கள், நம்ம முடிவு எடுக்கணும் பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டேன், மரணத்தின் ஜீவனை என்ன பண்ணிட்டேன் உனக்கு முன்பாக வச்சுட்டேன், நீ என்ன தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நான் பனை மரத்தை போல என் ஆவிக்கை ஜீவன் உயரமாக இருக்குமானால் அந்த உயரமாக இருக்க அந்த பரலோக ராஜ்யத்தை என்னால் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ல, நீதிமான் பனையை போல செழித்து. நீ அந்த பனையை பார்க்கும்போதெல்லாம் அந்த பனையை போல நான் என் வாழ்க்கை நான் உயரமாய் நான் வளர வேண்டும். தேவனுடைய கிருபையில் வளரணும், வசனத்தில் வளரணும், சத்தியத்தில் வளரணும், தேவனோடு இருக்க ஐக்கியத்தில் வளரணும், தேவனுடைய உறவில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், ஜபத்தில், இதெல்லாம் பல காரியங்கள் இருக்குது.
அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது முதல் காரியம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த பனைமரத்தை பார்ப்பீங்களானால் அது நிமிர்ந்து நிற்கக்கூடியவை. எந்த மரம் இந்த எங்கே பார்த்தாலும் இந்த பனைமரம் எப்படி இருக்கும்னா நிமிர்ந்து நிற்கும். அது வளைஞ்சி இருக்காது, சாஞ்சியும் இருக்காது. மற்ற மரங்கள்லாம் பார்க்கும்போது சில மரம் சாஞ்சி இருக்கும், சில மரம் வளைஞ்சி இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் இந்த பனைமரத்தை பார்ப்பீங்கன்னா அது சாஞ்சும் இருக்காது, அது வளைஞ்சும் இருக்காது, அது நெளிஞ்சும் இருக்காது. அது எப்படி இருக்குன்னா அது நிமிர்ந்து நிற்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிமிர்ந்து இருக்கிறதா இருக்க வேண்டும். என் வாழ்க்கை எந்த இதில் என்ன செய்யக்கூடாது? சாஞ்சி இருக்கக்கூடாது. உலக காரியத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. உலக காரியங்களை சாஞ்சி இருக்கக்கூடாது. வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் இருக்கக்கூடாது. நம்ம அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, வலது பக்கம் சாயும் இடது பக்கம் சாயும் வழி இதுவே என்று சொல்கிற சத்தம் காதை கேட்கும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம வலது பக்கம் இப்படி அப்படியே சாயத்தை அவர் விரும்பாத தேவன் நம்ம நிமிர்ந்து இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில வேளையில் கொஞ்சம் உலக காரியம் கொஞ்சம் நன்மை வந்து அப்படியே சாஞ்சிடும். உலக பக்கத்தில் கொஞ்சம் உறவு நம்மக்கிட்ட கிட்ட வந்துச்சுன்னா அது போல் சாஞ்சிடும். ரசிக்கப்பட்ட புதுசில் உறவுலாம் நம்ம வெறுத்துட்டாங்க. ஆனால் நாள் போக 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 உறவில் நம்ம என்ன செய்ய கிட்ட வரும்போது என்ன செய்கிறோம்? அப்படியே சாஞ்சிடும். ஆண்டவரை விட்டுட்டு என்ன செய்கிறோம்? அப்போ சொன்னால் அதெல்லாம் உறவாச்சு என்ன, அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ உறவு கிட்ட வர நம்ம என்ன ஆகிடும்? சாஞ்சி போயிடும். அப்படியே உலக காரியங்களை சாஞ்சி போயிடும். ஆண்டவர் இந்த பனைமரத்தை போல கர்த்தர் நம்ம வைக்க விரும்புகிற என்ன, அது எப்போதும் அது நிமிர்ந்து நிற்கக்கூடியவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நாம் நிமிர்ந்து இருக்கிறவர்களாக இருக்க, எதைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது, எதற்கும் வளைஞ்சும் போகக்கூடாது. சில வேளையில் நம்ம அப்படியே வளைஞ்சு போயிடும். சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு, வசனத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும். ஏன்? ஊரோடு ஒத்து போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் சார் நீ நிமிர்ந்து இருந்தால் உன் வாழ்க்கை வாசகமாக இருக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? காலம் தகுதா போல் மனுஷத்தை வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே போயின்னு இருக்கிறோம். நம்ம எப்போது எல்லா சூழ்நிலையிலும் நாம் நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க, எதற்கும் நம் எந்த கர்த்தரை ஆண்டவர் விட்டு வழி விலக பண்ணுகிற, கர்த்தருக்கு விரோதமாய் வருகிற எதற்கு நான் என்ன செய்யக்கூடாது? தலையை சாய்க்கக்கூடாது, தலையை குனியவும் கூடாது. நம்ம தலையை குனியவும் கூடாது, நிமிர்ந்து நிற்கணும். நம்ம அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த காலம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த பனை மரத்தை பார்த்தா நிமிர்ந்து தான் இருக்கும் பாருங்க. சில வேளை காற்று புயல்லாம் அடிக்கும் பாருங்களேன், அப்போ அசையும் பாருங்க, ஆனால் விடாது. ஆனால் அந்த காரியத்தை இந்த பனைமரம் என்ன செய்யும்னா பயன்படுத்தி என்ன இன்னும் ஆழமாய் போகிறத பயன்படுத்தி கொள்ளும். சில வேளையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில போராட்டங்கள் பிரச்சனை வருமானால் அதை தேவனுக்குள்ளே நாம் நிற்பதற்கு, நாம் வளர்வதற்கு, நாம் வேறு ஒன்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில வேளை பிரச்சனை இருந்தால் அப்படியே போய் முழுந்துடும். நம்ம அதை நம்ம பார்க்கணும் பாருங்க. நம்ம எப்போது நிமிர்ந்து நிற்க வேண்டும். சில வேளை பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், தமிழ் என்று சொல்லடா. ஆனால் நம்ம மாற்றி சொல்லணும், கிறிஸ்தவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எப்போ நாம் வந்து பார்த்தாலும் அந்த ஒரு காரியம், நான் யாருன்னா நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ உடையவன். அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக வருகிற எதற்கும் நான் தலை சாய்க்க மாட்டேன், நான் சாய்ந்து போக மாட்டேன், நான் குனிய மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்ற அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படும்.
அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். 20ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிறெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் முறிந்து விட போக பண்ணுகிறவர். என்னையும் ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 30ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், முப்பதாம் சங்கீதம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீ என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்து, என் பர்வத்தத்தை, என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை நீ திடமாய் நிற்க பண்ணுகிற தேவன். ஒரு நாளும் பிசாசு வரும்போது அவர் அமைதியாக இருப்பதில்லை. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவி என்ன செய்கிறாரு, கொடி ஏற்றுகிற தேவன். அப்படியே தம் ஜனங்களாண்டு என்ன செய்கிறார், அவர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். அதே வேளையில் நமக்கு அந்த சிந்தை இருக்க வேண்டும். நான் எதற்கு என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியத்துக்கும் நான் தலை சாய்க்கக்கூடாது, நான் தலை குனிந்தும் போகக்கூடாது, நான் வளைஞ்சும் போகக்கூடாது. அது எனக்கு அது கோடி பணமாக இருந்தாலும் சரி, கோடி பணமாக இருந்தாலும் நான் என்ன செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு விரோதமாக வருதா, கர்த்தரை தேடுகிறதுக்கு தடையாக இருக்கா, நான் என்ன செய்யணும், நான் நிமிர்ந்து நிற்கணும். என்ன, கர்த்தரை தேடுறது தடை செய்ய எதையும் நான் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும் பாருங்கள். அதனால் நம்ம நிமிர்ந்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் யாத்திராம் 26ஆம் அதிகாரத்துலையும் அங்கே நீங்கள் பார்ப்பீங்களானால், ஆண்டவர் அந்த ஆசாரி கூடாரத்தை கட்ட சொல்கிறாரு. அந்த மோசே இடத்துல அந்த ஆசாரிய கூடாரத்தை அவர் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அதிலே பிரத்யேகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். என்னவென்றால், நீங்கள் யாத்திராகும் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தினால் உண்டு பண்ணுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன தேவையா, நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் தேவை. என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, என் ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு எது தேவை என்றால் நிமிர்ந்து நிற்கிற ஜீவியம் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நிமிர்ந்து நிற்கிறவர்களாக எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கென்று நாம் தலை நிமிர்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, கொஞ்சம் காரியத்துக்காக, கொஞ்சம் உலக காரியத்துக்காக நாம் சாஞ்சி போகக்கூடாது. கொஞ்சம் உலக காரியத்துக்காக நம்ம தலை வணங்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்கள். எப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று நம்ம நிமிர்ந்து நிற்கிறவர்களாக நாம் காணப்படும். அந்த பனை மரம் அது வானத்தை நோக்கி அது என்ன செய்யுமா, நிமிர்ந்து இருக்குமா. ஹல்லேலூயா. பூமியை நோக்கி இல்லை, வானத்தை நோக்கி. என் ஜீவிய வானத்தை நோக்கி நிமிர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் மீட்பின் நாள் சமயமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணுமா, உங்கள் தலைகளை நிமிர்த்தி அப்படின்னு சொல்ல. நம்ம எப்போதும் தேவன் நம்ம தலை என்ன செய்ய குனியை விடுகிறது அல்ல. நாம் தலை நிமிர்ந்திருக்கிறவர்களாக கர்த்தர் விரும்புகிறார். நாமும் காவிக்குரிய காரியங்களை நாம் நிமிர்ந்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நாம் நிமிர்ந்து இருக்கிற எந்தெந்த காரியத்தில் நான் நிமிர்ந்து இருக்கணும். சரி, நான் நிமிர்ந்து இருக்கணும்ப்பா. எந்தெந்த காரியத்தில் நான் நிமிர்ந்து இருக்கணும். யாத்திரா 32ஆம் அதிகாரம், யாத்திரா 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தை நிற்கிறவர்கள் யார், அவங்க என்னிடத்தில் சேர கடவுள் என்றால், அப்போது லேவின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்தாங்க.
இப்போது மலை மேல் இருந்து மோசே வந்து அவன் சொல்லும்போது சொல்கிறேன், என் பட்சத்தில் கர்த்தருடைய பட்சத்தை நிற்கிறார் யாருன்னா ஒரு கூட்டச்சான் லேவி என்ற ஒரு கோத்திரம் வந்து கர்த்தருடைய பட்சத்தில் நின்றார். நான் நிமிர்ந்து நிற்க வேண்டும். எங்கே? கர்த்தருடைய பட்சத்திலே நான் நிமிர்ந்து நிற்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமே எனக்கு வந்தாலும் நான் யார் பட்சத்தில் தான் நிற்கணும்? நான் கர்த்தருடைய பட்சத்தை தான் நிற்க வேண்டும். அந்த நிமிர்ந்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பட்சத்தில் நிமிர்ந்து இருக்கிறவளாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறேனா இல்லை உலகத்தின் பக்கத்தில் நிற்கிறேனா பார்க்கணும். 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார், ஆனால் அதிலே அவன் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கலை. அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவராக இயேசுக்கு விரோதமாக நின்றவருக்கு பட்சத்தில் அவன் நின்று ஆண்டவராக இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் காரியத்தை பார்க்கும். 30 வெள்ளிக்காசுக்காக 30 வெள்ளிக்காசு. ஆனால் ஆண்டவர் அவன் என்ன கிருபை தந்தான்னா, ஆண்டவர் பணப்பைய அவன் கையில் தான் இருந்தது. ஆனால் அவனும் 30 அழிந்து போகிற 30 காசுக்காக கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டியவன் இப்போ நாம் பார்க்கிறோம் அவன் எதிராளி பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நம்ம என்ன செய்து நம்ம பனை மரம் போல நிற்க வேண்டும். ஏன்னா அது நிமிர்ந்து நிற்க நம்ம நிமிர்ந்து நிற்க எங்கே? கர்த்தருடைய பட்சத்திலே நாம் நிமிர்ந்து இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நம்ம இயேசுக்கு கூட்டாளியா இல்லை நம்ம இயேசுக்கு எதிராளியா என்று சொல்லி. நம்ம இயேசுக்கு கூட்டாளியாக இருக்கிறோமா இல்லை இயேசுக்கு எதிராளியாக இருக்கிறோமா என்று நாம் பார்க்கணும். அதே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தருடைய பட்சத்தில் இல்லாமல் இருப்பேன்னா, நம்ம கர்த்தருடைய பட்சத்தில் இல்லாமல் இருப்பேன்னா நான் என்ன காட்டுறேன்னா என்னன்னா நான் கர்த்தருக்கு எதிராளியாக இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த காரியத்தில் நான் கர்த்தருடைய பட்சத்தில் இல்லை, கர்த்தருக்கு தேடுகிறதில்ல, கர்த்தருக்குன்னு நான் வாழுகிறதில்ல, நான் கர்த்தருடைய பட்சத்தில் இல்லை, கொஞ்சம் நெளிஞ்சு அப்படியும் போய் கொண்டு இருக்கிறேன் என்று நம்ம இருப்போமானால் நான் தேவனுக்கு நான் எதிராளியாக இருந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பட்சத்தில் இருப்பேன் என்றால் முற்றிலும் என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதையெல்லாம் தள்ளிட்டு நான் கர்த்தருடைய பட்சத்தில் நான் நிற்கக்கூடியவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம். நம்ம கர்த்தருடைய பட்சத்திலே நம்ம நிற்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாக நிற்கிறீரோ? எதில் நிற்கணும்? நம்ம உறுதியா உத்தமத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். உத்தமத்தில் உறுதியாக நிற்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்ட என் பாவங்களாம் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறார். அதனால் நாம் அவரிடத்தில் நாம் உத்தமம் உள்ள ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறதான என்ன செய்கிறாரா? தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தேவனாய் நம்ம உத்தமத்தில் நாம் நிற்கணும்ப்பா. என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? நான் குறை சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எதனா வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு விரோதமாக என்னென்ன பேசணும் பாருங்களேன். இங்கே யோபு தன் உதறினால என்ன செய்யலாம்? பாவம் செய்யவில்லை அப்படின்ற. இன்றைக்கி கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் போராட்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் பார்த்து என்னென்னோ முறுமுறுத்துறோம். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளோ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தேன், நான் எவ்வளோ பண்ணேன், ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சார்? நான் குறை சொல்ல ஆரம்பிச்சிடறேன். நான் உத்தமத்தில் நம்ம நிற்கணும். என்ன ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சோத்தாங்க பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவரே இப்படி என்ன பண்ணிட்டீங்க?
நான் எவ்வளோ உத்தமமாக இருந்தேன், நான் சன்மார்க்கமாக இருந்தேன், எவ்வளோ நான் உண்மையாக இருந்தேன், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு என்ன செய்யணும்? யோபு கேட்கல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளதா. தேவன் அந்த உத்தமத்தை எதிர்பார்க்குறேன். உன்னை ரட்சித்தேனே, உன்னை அபிஷேகித்தேனே, நீ எப்படி இருக்கிற? ஆனால் அந்த உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு பாரு. உத்தமம் என்று சொல்லும் போதே ஆண்டவர் என்ன செய்தாலும் நான் ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடப்பேன். என்ன செய்தாலும் சரிங்க. யோபு அவர் என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? அவரை தான் நம்புவேன். எல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரை குறித்து குறை சொல்லவே மாட்டேன், அவரை குறித்து முறுக்கவும் மாட்டேன். நான் அவரை தான் நம்புவேன். அதுதான் உத்தமம். அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காம போனால், நான் எதிர்பார்க்க காரியங்கள் எனக்கு செய்யாமல் போனாலும் நான் அவருக்கு சோத்திரம் பண்ணு தான் இருப்பேன். ஏதேன்னு சொல்லி எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணணும். இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுறோமா? நீங்கள் இல்லை. அந்த ஆண்டவர் அந்த உத்தமத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு. நான் என்ன செய்கிறேன்? நான் சோதனம் பண்ணுறேனா? நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேனா? இல்லை முறுமுறுக்கிறேனா? சில காரியத்தை சில காரியத்தை விட்டு பார்ப்பாரு பாருங்களேன். நான் எப்படி என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவர் சோத்திரம், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேனா, சந்தோஷமாக இருக்கிறேனா, எல்லாம் பார்ப்பாரு பாருங்க. அதாவது உத்தமத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமத்திலே நம்ம நிற்க வேண்டும். 26ஆம் சங்கீதம் 26ஆம் சங்கீதம், நம்ம நிமிர்ந்து நிற்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிமிர்ந்து இருக்க வேண்டும். எதில் என்ன ஒன்று நாம் பார்த்தோம், கர்த்தருடைய பட்சத்திலே நாம் நிற்க வேண்டும், உத்தமத்திலே நாம் நிற்க வேண்டும். 26ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் பார்க்கிறோம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே கர்த்தரை துதி. என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது. நான் எங்கே நிற்கணும்? செம்மையான இடங்களிலே நாம் நிற்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நிற்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற செம்மையான ஒரு வாழ்க்கையில் நாம் நிற்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டு எதை விரும்புகிறார் என் வாழ்க்கையில், ஆண்டு என்ன பிரியப்படுறாரு, அந்த செம்மையான ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நிற்கிறது. அதிலே நாம் நிற்க வேண்டும். நம்ம சில வேளையில் நாம் பார்க்கும்போது நம்ம தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை தான் அதிகமாக நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாச உட்கார இடத்துல உட்காராமலும். அந்த செம்மையற்ற காரியத்தில் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அதெல்லாம் விட்டு விலகணும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், நம்ம ஆண்டவராக இயேசு அறிந்திருக்கோம். ஆனால் என் கால்கள் செம்மையாக, என் வாழ்க்கை செம்மையான இடத்த நிற்குதா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு ஆழமாய் நம்ம போவோமானால், நான் தேவ சித்தத்தை செய்யலானவே நான் கர்த்தர் செம்மையான இடத்துல நிற்கலன்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு தேவ சித்தத்தை வைத்திருக்கிறாரு, அதை நான் செய்யலைன்னா என் வாழ்க்கை எங்கல்ல செம்மையான இடத்துல நான் நிற்காம தேவனுக்கு விருப்பமில்லாத இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் செம்மையான தேவன் விரும்புகிற அந்த செம்மையான இடத்துல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அதே சங்கீதக்காரன் சொல்ல, என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. நம்முடைய செவ்வையான பாதையிலே அல்ல செவ்வையான வாழ்க்கையிலே நாம் நிற்கிற ஜனங்களாக இருக்கிறது. அவர் என்ன விரும்புகிறார், அவர் எதை அவர் அதிகமாக நேசிக்கிறார், அதிலே நம்ம இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் நமக்கு இல்லை. நான் என்ன விரும்புகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில். அவர் விரும்புகிறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை.
தேவன் என் வாழ்க்கை என்ன விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, நான் எப்படி இருக்கணும் ஆண்டு இருக்கிறாரு என்ற அந்த செம்மையான காரியத்தில் நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நம்ம ஓட்டம் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். இந்த பூமியில் நான் செவ்வையான இடத்துல இருந்தாக்கா நான் அந்த செவ்வையாக இருக்கிற அந்த தேசத்தில் என்னால் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பரலோகம் என்ற அந்த செவ்வையான தேசத்தில் என்னால் நிற்க முடியும். பாருங்கள், ஆனால் இன்றைக்கு இந்த பூமியில் நான் எங்கே நின்று கொண்டிருக்கேன், எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் என்று நாம் அறிய வேண்டும். நான் நின்று கொண்டிருக்கிற இடம் கர்த்தர் விரும்புகிற இடமா, கர்த்தர் அங்கீகரிக்கிற இடமா, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா என்று நாம் பார்க்கணும். தேவன் அந்த செம்மையான இடத்துல நாம் நிற்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். 135ஆம் சங்கீதம். அதான் நம்ம இந்த பனை மரத்தை போல் நம்ம நிமிர்ந்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க, எதை குறித்து எந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கை சாய்ந்து போய்க்கூடாது. நம்ம வாழ்க்கை சில வேளையில் நம்ம வளைந்து இருக்கக்கூடாது, தலைங்குனிந்து இருக்கக்கூடாது. 135ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். நான் எங்கே நிற்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கணும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன் என்று நான் பார்க்கணும். நான் பார்க்கிறேன், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, நான் தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறேனா என்று நான் பார்க்க வேண்டும். பாருங்கள், என் கால்கள் எப்போதும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதா, நாம் தேவனுடைய ஆலயத்தில் நான் நிற்கணும். பாருங்கள், இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்தை காட்டிலும், தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும், தேவனுடைய சமூகத்தை காட்டிலும் வேற எங்கேயோ நிற்கிறது தான் நம்ம அதிகமாக பிரயாசப்படுறோம், அதிகமாக நாம் காணப்படுறோம். பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன், நான் எங்கே நிற்க வேண்டியவன், இப்போ நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன் என்று நான் பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்க, எங்கே தேவனுடைய ஆலயத்தில் நிற்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்க வேண்டும்னா அங்கே தான் நிற்கணும். நான் அதை விட்டுட்டு நான் வேற எங்கே நின்னாலும் சரி என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல், கர்த்தருடைய நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலையில், அந்த வேலையில், அந்த நேரத்தில் விட்டுட்டு நான் எங்கே வேணுமா, நான் இந்த உலகத்திலேயே நல்லா டாப் மோஸ்ட் பணக்காரனாக இருந்தால் கூட, அவனுக்கு முன்பாக நின்னா கூட என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும்னா அங்கே தான் நிற்கணும். அந்த ஒரு நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை இல்லைவா, அடுத்த வாரம் போய்க்கலாம், நம்ம இப்படியே ஜாலியாங்கலாம் போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம போகக்கூடாது. நிமிர்ந்து எனக்கு எந்த காரியமாக எதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தலை வணங்கவே கூடாது. நம்ம அது சொந்தங்களோ பந்தங்களோ உறவுகளோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியம் கர்த்தருடைய காரியத்தில் தான் நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை மாற்றி நம்ம எங்கே போனாலும் சரி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அதான் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய பிரசன, தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோங்க. எலியா சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த வசனத்தில் கடைசி பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர் ஜீவனை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். நான் ஒரு நாளே அவருக்கு முன்பாக நிற்க போகிறேன். இப்போதே நான் என்ன செய்யணும், அதை பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நான் என் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். பாருங்கள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
நான் கர்த்தருக்கும் அது ஒரு ஜெப ஜீவியத்தை அது காட்டுகிறது. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். அது பரிசுத்தத்தை காட்டுகிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை அதான் எப்போதும் நான் அவருக்கு முன்பாக நிற்கணும். ஆலயத்து போனேன்னா என்னை யாருக்கு முன்பாக நிற்கிறேன்? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். என் வாழ்க்கை எப்போதும் என் வாழ்க்கை எப்போதும் எங்கே வந்து நான் என் வாழ்க்கையை நான் காட்டணும்? கர்த்தருக்கு முன்பதாக என் வாழ்க்கையை காட்டணும். நான் கர்த்தருக்கு முன்பாக என் ஜீவியத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக என் வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் உம்முடையவன் தான், நான் யாருடையவன் இல்லை ஆண்டவரே, நான் உம்முடையவன் தான் ஆண்டவர் என்று நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். நான் இன்றைக்கு நம்ம எப்படியா இருக்கிறோம்? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் சில வேளை கர்த்தருக்கு முன்பாக நம்மளை நிற்க முடியல. நான் கர்த்தருக்கு முன்பாக நான் நின்று கொண்டு இருக்கிறேன். நான் அவருடையவன் தான், நான் உம்முடையவன் தான், நான் உமக்கு சொந்தமானவன் தான் ஆண்டவரே என்று கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கிறோமா என்று நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் பனையை போல செழித்து. பனை மரம் எப்படி நிமிர்ந்து நிற்கக்கூடியவை. ஹல்லேலூயா. போல நம்முடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பனைமரம் சொல்லும் பனைமரம் என்ன வேண்டாம், செழிப்பாக இருக்கக்கூடியவை. இந்த பனைமரம் பார்க்கும்போது அது எந்த காலத்திலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, அது ஒரு செழிப்பாகவே இருக்கும். பாருங்களேன், சில வேளை அது வனாந்தரத்தில் இருக்கும், தண்ணீர் இல்லாத இடத்துல இருக்கும். மழை காலம், வெயில் காலம், எந்த காலம் வந்தாலும் எல்லா காலத்துக்கும் எல்லா மரத்துக்கும் இலை உதிர காலம் இருக்கும். ஆனால் அந்த மரத்துக்கு மட்டும் என்ன இல்லை, அது போல் இல்லை. அது எந்த நாளும் அது செழிப்பாகவே இருக்கும். தண்ணீர் இல்லைனா கூட செழிப்பாக இருக்கும். அதில் நம்ம பார்க்கணும், அதில் இலைகள் பார்க்க முடியும், பழங்கள் பார்க்க முடியும், பூக்கள் பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். பாருங்க, அது செழிப்பாக இருக்கக்கூடியவை. நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காலத்திலும் நம்ம செழிக்கிறவர்களாக இருக்கணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் அல்ல. செழிப்பு என்று சொல்லும்போது உலக காரியங்களை நான் சொல்லலை. செழிப்பு என்று சொல்லும்போது என்னுடைய சுபாவங்கள் செழிக்க வேண்டும், என்னுடைய குணங்கள் செழிக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் செழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கு நாம் செழிப்பு என்று சொல்லும்போது உலக காரியத்தை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உள்ளான மனுஷனில் நாம் செழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு என்னிலே செழிக்க வேண்டும், சகிப்பு தன்மை என்னிலே செழிக்க வேண்டும், மற்றவர்களை காட்டுகிற அன்பு நம்ம வாழ்க்கையில் செழிக்க வேண்டும்ப்பா. என்னுடைய சுபாவங்கள் செழிக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், காலத்துக்கு ஏற்றா போல தான் அதெல்லாம் இருக்குது. நீ பேசுறியா, நான் பேச, நீ பேசலையா, நானும் பேச மாட்டேன். அப்படிதான் காலங்க போய் கொண்டு இருக்கு. ஆனால் விசுவாசி என்று சொல்கிறோம் நம்ம. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல நான் அவங்களே பேச, நான் ஏன் அவங்கள போய் பேசணும்? இன்னைக்கு நீ என் மேலே அன்புக்கு வந்தால் நான் அன்புக்கு வரேன், அவ்வளோதான். என் மேலே கஷ்டப்பா இருக்கேன், நானும் அதே போல தான் இருப்பேன். இல்லை, இது போல தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இந்த பனை மரம் பார்க்க அது எல்லா காலத்திலும், அது மழை காலத்திலும் சரி, உஷ்ணமுள்ள காலத்திலும் சரி, அது செழிப்பாக தான் இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனமாக சொல்லுகிறது, நீங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவர்களை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இன்றைக்கி நம்ம எந்த காலமும் சரி, சில பேர் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் போது ஆண்டவருக்கு இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், இங்கே ஓடும், அப்படி ஓடும்.
ஆனால் கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே மாறிடும். என்னடா இவ்வளோ பண்ணியா எனக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, இனி எதையும் செய்யக்கூடாதியா அப்படின்னு மாறிடும் பாருங்க. என் வாழ்க்கையில் எந்த காலமும் சரி, என் வாழ்க்கையில் நான் செழிப்புள்ளவனாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்படின்னா செழிப்புள்ளவனாக இருக்க நம்ம என்னுடைய சுபாவங்கள் செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அவங்களே எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் எனக்கு பட்சமாக பேசினாலும் நேசிக்கணும், எனக்கு விரோதமாக பேசினாலும் நேசிக்கணும். அதுதான் செழிப்பு. ஏன்னா அவர்கள் நேசித்தாலும் அவரை நான் செய்யணும், அவரை என்னை பகைச்சாலும் நான் என்ன செய்யணும், சிநேகிக்கணும். அதுதான் செழிப்பு. நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் திட்டினாலும் நான் என்ன எப்படி தான் பேசணும், நான் ஆசீர்வாதமாக பேசணும். என்னை திட்டினாலும் நானும் 4 வார்த்தை எனக்கு தெரியும் திட்டுறதுக்கு. நான் என்ன செய்யலை, சலைச்சவனு இல்லை. எனக்கும் திட்டத்துக்கு 4 வார்த்தை நானும் பேசுவேன். உங்களுக்கு தான் பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும். அது போல் நம்ம இருப்போமானா இன்னும் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இல்லை. நம்ம செழிப்பு உலக காரியத்திலும் கர்த்தர் செழிப்பு தராரு. அது அவருடைய காரியம். நம்ம அவருடைய காரியத்தை பிடிச்சுன்னு இருக்கிறோம். செழிப்பை தருகிறது அவருடைய காரியம். நம்ம உலக செழிப்பை அவர் கொடுக்கிற காரியத்தை பிடிச்சுன்னு இருக்கோம். நம்முடைய காரியத்தை நம்ம பிடிச்சாதான் அவருடைய காரியத்தை அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நான் செழிப்பாக மாறும் எதில்? என்னுடைய சுபாவங்களிலே, என்னுடைய குணாதிசயங்களிலே, என்னுடைய பேச்சிலே, என் நடக்கையிலே, என் வார்த்தையிலே, என் செய்கைகளே நான் எப்போதும் செழிப்பாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு அப்படி இருந்தார். அவங்க திட்டினாலும் அவங்களுக்கு நன்மை தான் செய்தார். சிலுவையை அறிஞ்ச போதும் அவர் நான் என்ன தான் செய்தார், இவருக்கு என்னது செய்யணுன்னு தெரியாமல் செய்கிறாங்கப்பா, அவங்கள மன்னிங்க. அதை பார்க்க அந்த செழிப்பு பார்க்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட செழிப்புள்ளவர்களாக நாம் அதனால தான் ஆண்டவர் அந்த பனை மரத்துக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லுது, நான் செழிப்புள்ளவர்களாக நாம் மாறுகிறவர்களாக இருக்க வேணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் எப்படியா இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த செழிப்பு என்னிடத்தில் இருக்கிறதா? அந்த செழிப்புள்ள காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏசாயா 58:11 பார்க்கிறோம், கர்த்தர் நித்தம் நடக்கும் மகாவரிச்சியான காலங்களிலும் உன் ஆத்துமா என்ன செய்ய திருப்தியாக்க உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்க. நீ என்ன செய்வ? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீரோற்றை போல இருப்பா. உலக காரியங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அப்படி அது போல ஜீவியம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீர் பாய்ச்சலாம் தோட்டத்தை போல செழிப்பாக இருக்கணும். வட்டாத நீரை ஊற்று போல நம்ம காரியங்கள் இருக்கணும். பாருங்கள், ஒரு நாள் எனக்கு எதை வற்றக்கூடாது, என்கிட்ட என்ன அன்பு வற்றக்கூடாது, சகிப்பு வற்றக்கூடாது, மன்னிப்பு வற்றக்கூடாது. செழிப்பாக இருக்கணும். நீர் பாய்ச்சலாம் தோட்டம் எப்படி அது போல நான் அந்த குணங்களிலே சுபாவங்களிலே நான் என்னுடைய செயல்களை அப்படிப்பட்ட செழிப்பாக நான் இருக்கணும். பாருங்கள், அந்த செழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஓட்டம் ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செழிப்பாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் அதை விரும்ப. யார் செழிப்பாக இருக்க முடியும்? நீங்கள் அந்த 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், யார் செழிப்பாக? நீதிமான் செழிப்பாக இருப்பான். நாம் நீதிமான்களாக இருக்கணும். அப்படின்னா நாம் நீதி செய்கிற ஜனங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அநீதி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு அநீதி செய்தாலும் நான் என்ன செய்யணும்? நான் நீதி செய்யணும். நீதி செய்கிற ஜனங்களாக நாம் காணவன். நீதிமான் தான் என்ன செய்ய முடியும்? செழிக்க முடியும். என் வாழ்க்கையில் சில அநீதியான காரியங்கள் இருந்தால் நம்மளால் செழிக்க முடியும். இந்த காரியங்களில் எனக்கு அநீதி இருந்தால் யாரும் நான் என்ன முடியல, என்னால் மன்னிக்க முடியாது, யார் இடத்துல என்ன அன்பாக பேச முடியாது, பழக முடியாது, அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஜெபம் பண்ணாலும் அவங்களை திட்டி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்கள என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு பரிந்து பேசியோ அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிங்க ஆண்டவர் தெரியாமல் பேசிட்டாங்கன்னா
ஜெபம் அதெல்லாம் ஜெபம். அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க வாயை கட்டு ஆண்டவர், அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோமே தவிர அவங்கள மன்னிச்சுலாம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியல. நம்மளால் வாயை கட்டு, காலை கட்டு, என்னென்ன கட்டணுமோ அத்தனையும் கட்டி தான் ஜெபம் பண்ணணும். சில வேலையில் நம்ம மன்னித்து நாம் ஜெபிக்கிற வேலையில் அதை விட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ சில வேலை எனக்கு விரோதமாக சில வேலை அதை ஜெபம் பண்ண தான் முடியாது நம்மளால். ஆனாலும் தேவனை கிருபை கடி ஜெபம் பண்ணி பாருங்கள். எனக்கு விரோதமாக ஆண்டவர் அவங்கள மன்னிங்க ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்களேன். அவங்களே உங்கள் கால் அடியில் வந்து ஆண்டவர் விழ வைப்பார். அப்படிதான் அது கர்த்தர் அது போல் காரியங்களை செய்யும். இன்றைக்கு அது போல் நம்ம ஜெபம் பண்ண முடியாது பாருங்கள். அதனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறோம், நம்ம செழிப்பாக இருக்கிறோமா? ஒரு வினோதமான ஒரு காரியத்தை நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். 2 கிறிஸ்தவ எதிர் வீட்டில் இருந்தாங்களாம். மொத்தம் என்ன செய்தானா, ஜெபம் பண்ணானா. என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவர் எனக்கு ஒரு ஏசி வாங்கி தாங்க ஆண்டவர். ஆண்டவனை வாங்கி கொடுத்துட்டாரான். எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 ஏசியை வாங்கிச்சான். என்னடா நான் ஒன்று கேட்டால் அவனுக்கு 2 வருது. டிவி ஒன்றுன்னு சொன்னான். அவனுக்கு டிவி வாங்கி கொடுத்தாரா, அவனுக்கு 2 டிவி வாங்கி அவனுக்கு வந்துச்சான். இதே போல் 4 நாள் அவனும் வெறுத்து ஆண்டவர் எனக்கு ஒரு கண்ணு போனான் ஆண்டவர். அப்புறம் என்ன அர்த்தம், அவனுக்கு 2 கண்ணும் போனான் ஆண்டவர். எப்படி இருக்கு பாரு. சில வேலை நம்ம ஜபமே அப்படி தான் இருக்கு. சில வேலையில் அவங்களெல்லாம் ஒன்றில் ஆக்காண்டவர் பகைக்குறையில் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது நம்மளால் செய்ய முடியல. அதனால் நம்ம பார்க்க அந்த செழிப்பாக நம்ம இருக்க வேண்டும். யார் செழிக்க முடியும்? நீதிமான் தான், நீதி செய்கிறவன் தான் செழிப்பாக இருக்க முடியும். அதே 92ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 92ஆம் சங்கீதத்தில் யார் செழிக்க முடியும்? 92 13ஆம் வசனத்தில் பாருங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தை நாட்டப்படணும். நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறேனா பார்க்கணும். நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறேனா இல்லை நான் அப்பப்போ போயிட்டு வந்துன்னு இருக்கேன்னு சொல்லணும். நான் தேவனுடைய என்ன ஆனாலும் நாம் தேவனிடத்தில் நாட்டப்பட்ட ஜனங்களாக நாம் இருப்போமானால் என் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. அப்போனா தேவனுடைய ஆலயத்தை என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு என்னெல்லாம் போட எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? அதன்படி நடக்கணும். அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நீ நான் சொல்கிறது நானா செய்கிறது அப்படின்னு இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில் செழிப்பு, அந்த அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த உலகப்புறம் செழிப்பு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு முடியாக போயிடும். அதெல்லாம் ஒரு வேளை நம்ம எல்லாம் நம்மளுக்கு தேவை தான், ஆண்டு அதையும் கொடுக்குறாதான். நான் இல்லை நான் அது தேவையே இல்லை, வண்டி இது போல் டிவி இது போல் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் தேவை தான். ஆனால் என்ன வேணால் இது பூமியோடு போயிடும். ஆனால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் என்னுடைய சுபாவங்கள் செழிக்க வேண்டும், என்னுடைய குணங்கள் செழிக்க வேண்டும், செயல்கள் செழித்தாதான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும் நம்மளால். அதனால் 2மே நமக்கு தேவை. ஆண்டவர் அதை கொடுப்பாரு. ஆனால் எனக்கோ நான் எங்கே போகணும்? நான் நித்திய ராஜ்யத்துக்கு போகணும். நான் அங்கே இருக்கணும்னா இந்த காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பூமியில் இருந்த ஆண்டு என்ன செய்வார்? எடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நாட்டுவார். அல்லேலூயா. அதில் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம தேவன் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆலயத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறதோ என்னெல்லாம் என்ன இருக்க அத்தனையும் நம்ம அந்த அந்த தேவனுடைய ஆலயத்தோடு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இணைக்கப்பட்டு நாம் காணப்படணும். பாருங்கள், அப்படி இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அடுத்து நான் சொன்ன டைம் ஆச்சு, நான் வேகம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:11 துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்க. என் கூடாரம் எப்படி இருக்கணும்? என் சரீரம் என்ற கூடாரம், என் வீடு என்ற கூடாரம் எப்படி இருக்கணும்? அது செம்மையாக இருக்க வேண்டும். செம்மையாக இருக்கணும். செம்மையாக இருக்கும்போது தான் செழிக்க முடியும்.
வீட்டில் அசுத்தம் இருந்தால் நம்மளை செழிக்க முடியாது. வீட்டில் அசுத்தம் இருக்கிறதா இதை பார்க்கணும். வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா, இதில் இருந்தால் நம்மளால் என்ன செழிக்க முடியாது. வீட்டில் சினிமா ஓடிக்கொண்டு இருந்தாக்கா, வீட்டில் சீரியல் ஓடிக்கொண்டு இருந்தாக்கா, இது நம்ம கூடாரம் செழிப்பாக இருக்காது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கூடாரத்தில் என்ன சினிமா பாட்டு கேட்டுன்னு இருக்கிறேன்னா, இதெல்லாம் கேட்டு அந்த கூடாரம் செழிப்பாக இருக்காது. ஆனால் இந்த கூடாரம் செம்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். என் வீட்டில் என்ன அடிக்கடி சண்டை போட்டுன்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். எதுக்காத்தாலும் சண்டை, துதிக்கிற வீட்டில் சண்டை சத்தம் தான் வருது. அக்கம் பக்கத்துலாம் இவனா கிறிஸ்தவங்களா, எப்போ பார்த்தாலும் சண்டை கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் சொல்லலாம், ஒரு கிறிஸ்தவ பாட்டு கூட கேட்க முடியல, சண்டை போகிற சத்தம் தான் கேட்குது எனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. செம்மையான கூடாரம் தான் செழிக்கும். இன்றைக்கி நம்முடைய கூடாரம் எப்படி இருக்குது? நீ கூடாரத்தில் நமக்கு சமாதானம், சில வேளை சமாதானத்தை நம்மளே கலைச்சிடுறோம். ஏன் அது என்னால் சகிக்க முடியல. அவங்க கணவரை திட்டுறாரா, மனைவி திட்டுறா, அது சகிக்க முடியல என்னால். சகிச்சு நம்மளால் அமைதியாக இருக்க முடியல. அவங்க கத்த நானும் கத்துவேன். அதனாலேயே வீட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. வேதம் சொல்லி சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான். இன்றைக்கி சமாதானம் பண்ணுறோமா? இல்லை. சமாதானத்தை கெடுத்துன்னு தான் இருக்கிறோம் வீட்டில். யார்? நம்ம வீட்டில் நம்ம தான் கெடுத்துன்னு இருக்கிறோம். நம்மளால் அது தாங்கிக் கொள்ள முடியல, அதை சகிக்க முடியல, அது அமைதியாக இருக்க முடியல நம்மளால். அதே என் வீடு செம்மையாக இருக்கணும் பாருங்க. சில வேலையில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வரும், இயற்கையானவர் இருக்கா, அதுவே இருவாக இருக்கக்கூடாது. எப்போனாவது தடவை வரலாம். டெய்லியும் நம்ம இருக்குமானால் அது அது அந்த அந்த கூடாரம் செழிக்கிறது அல்லது நம்ம ஆசீர்வாதம் வருது, அது கொஞ்சம் கடினமாக ஒரு காரணம் பாருங்க. அதனால் இந்த அது வீட்டுக்காரன் நம்ம இந்த ஆவிக்குரிய இந்த தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறோம். நம்ம பார்க்க இது செம்மையாக இருக்கிறதா, நம்ம என்ன கேட்டுக்கொண்டு இருக்கோம், எதை விரும்புகிறோம் என்று நாம் பார்க்கணும் பாருங்கள். அதனால் செம்மையான கூடாரம் செழிக்கும். 28ஆம் அதிகாரம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடியல, முழு இருதயத்தை ஆண்டவர் நம்ப முடியல நம்மளால். இன்றைக்கி சுய பலத்தை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், சுய ஞானத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், சுய பலனை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அறிவை நம்பிக்கொண்டு படித்ததை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை நம்ம என்ன செய்ய முழுமையாக நம்ப முடியல. அதை காட்டிலும் என்னுடைய அனுபவத்தை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை தான் நம்ம ஆவிக்கு நம்ம அந்த குணாதிசயங்கள் நம்மளால் செழிக்க முடியும் பாருங்கள். அதனால் நம்ம செழிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நீங்கள் உதார குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? உதார குணம் இல்லைன்னு சொல்லும்போது வெறும் காணிக்க மட்டும் அல்ல, இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்குற நேரம், இது நம்முடைய தாளந்து, நம்முடைய நேரங்கள் எல்லாமே உதார குணமுள்ளதாக இருக்கும். அப்போ சந்தோஷம் உற்சாகமாக நான் இருக்கணும். நான் கொடுக்குற காணிக்கை கூட நம்ம என்ன செய்யணும், உற்சாகமாக கொடுக்கணும் பாருங்கள். நம்ம ஆண்டு இருக்கணும் கொடுக்கும்போது நான் உற்சாகமாக கொடுக்கணும். தசமமாக வேறு, காணிக்க வேறு, இதெல்லாம் பேசுறது இல்லை. ஆனாலும் அது சத்தியம், அதை நான் பேசி ஆகணும். அதிகமாக இதெல்லாம் இப்போ பேசுறது இல்லை. சில வேளை அது பேச வேண்டிய சூழ்நிலை, அது பேசி தான் ஆகணும். ஏன்னா அது நம்ம தெரிந்து கொள்ளணும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. தசமமாக வேறு, காணிக்க வேறு. தசமாக என்பது கர்த்தருக்குரியது, அது கொடுத்து தான் நம்ம ஆகணும். தசமாக என்பது கர்த்தருக்குரியதை கர்த்தர் கொடுத்து தான் ஆகணும்.
காணிக்கை என்பது அது நமக்கு இருக்கிறதுலேருந்து கர்த்தருக்கு கொடுக்கறது. இன்றைக்கு கர்த்தருக்குரியதை கொடுத்துட்டேன், ஆண்டவர் கொடுத்துட்டேன் என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். தசமாக கொடுக்குறோம், அதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி தசமாக என்பது அவருக்குரியதாக நான் அவர் கொடுத்துருக்குறேன், அவள் தான். ஆனால் எனக்கென்று கர்த்தர் சில காரியம் கொடுத்துருக்கிறாரு, அதை நாம் கொடுக்குறோமா என்று நாம் பார்க்கணும். நான் வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கும்போது அநேக காரியங்கள் இப்போ அதெல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் இப்போ அது போலாம் இல்லை, கேட்குறது இல்லை, அதெல்லாம் சொல்கிறது இல்லை. வாலிப பிள்ளைகள் கூட என்ன செய்யணுமா? தசமாகம் கொடுக்கணுமா? எதில்? உங்களுக்கு டெய்லி பாக்கெட் பண்ணி தராங்க பாருங்கள், அதில் தசமாகம் எடுத்து வைக்கணும். நீங்கள் இருக்கிறத கொஞ்சம் உணவு கூட விட மாட்டீங்களா அப்படின்றீங்களா? டெய்லியும் நமக்கு என்ன வருகிறதோ அதில் நம்ம கர்த்தருக்கு தசமா, அது ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு 10 ரூபா கொடுக்குறாங்களா, 1 ரூபா அதில் எடுத்து வைக்கணும். நான் பாக்கெட் மணி உள்ளதே நான் தான் செலவு பண்ணுவேன். இன்றைக்கு அது போல தான் போய் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி காணிக்க போனேன்னா அப்பா அம்மாட்ட வாங்கி தான் போடுறோம் நம்ம, இல்லை வாழைப்பிள்ளைங்க. உங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் என்ன செய்யுது இல்லை, கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் சொல்கிறது இல்லை. சொன்னாக்கா பணத்தை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்றோம், அது வேறு இருக்குது. ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி ஆகணும். கொடுங்க, உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு அது எதில் எந்த காரியம் உங்களுக்கு வருகிறதோ அதில் தசமாக எடுத்து வைக்கணும். பாருங்கள், நமக்கு என்ன வரவு இருக்கிறதோ அதிலே நாம் தசமபாகத்தை கொடுக்கணும். அது ரெண்டாவது, அது போக நமக்கு நம்ம என்ன செய்யணும், 10ல் ஒரு பாகம் வச்சா மீது 9 இருக்குதுல்ல, அது நம்முடிக்கு தானே, ஆண்டவர் நமக்கு தானே கொடுத்துருக்குறாரு. அதிலிருந்து நான் கொடுக்குறேனா, எவ்வளோ கொடுக்குறேன், உற்சாகமாக கொடுக்குறேனா, இல்லை கஷ்டப்பட்டு கொடுக்குறேனா பார்க்கணும். உதாரணமுள்ள ஆத்மா தான் என்ன செய்யும், செழிக்கும். கர்த்தரை கொடுக்கறத உற்சாகமாக நான் இருக்க வேண்டும். கர்த்தரை கொடுக்கறதில் நம்ம மன மகிழ்ச்சியோடு தசமாக கொடுக்க மாத்திரமல்ல, எனக்கு மற்ற காரியங்களை ஆண்டவர் 10ல் 9 காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் நான் எப்படி கொடுக்குறேன், ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியாக கொடுக்குறேன்னா, அதில் நல்லா பெஸ்ட்டாக தான் சிறந்ததை நான் கொடுக்குறேன்னா, இல்லை சில்லறை தான் கொடுக்குறேன்னா பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிற, சிறுக விதைக்கிறவன் சிறுக தான் இருப்பான், பெருக விதைக்க பெருக அனுப்பும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி கொடுக்குறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம தேவனுக்கு கொடுக்கறதில் நம்ம கொடுக்க வேணும்னா அநேக வேலையில் பாஸ்டர் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க மாமாலாம் காசு கொடுப்பார், அதில் தசமாகம் குத்தியான்னு கேட்பேன். அதில் என்ன செய்யணும், தசமாகம் கொடுக்கணும். நம்ம என்ன வந்தாலும் தசமாகம் கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், எங்கள் கல்யாணத்தில் வந்த மொய் காசில் நாங்கள் கர்த்தருக்கு தசமாகம் கொடுத்தோம். எவ்வளோ எங்களுக்கு மொய் காசு வந்ததோ அதில் கர்த்தருக்கு எவ்வளோ தசமாகம் கொடுக்கணுமோ நாங்கள் கர்த்தருக்கு தசமாகம் கொடுத்தோம். ஏன்னா அது வரவு, நம்மளுக்கு எந்த காரியம் வரவாக இருக்கிறோம் அதிலே நான் கர்த்தரை எனக்கு கொடுக்கணும். அந்த உதாரண குணமுள்ள ஆத்மா தான். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு நான் நான் மனநோகப்பன், நான் மனநோகி நான் எவ்வளோ தான் கொடுத்தாலும் ஆண்டவர் வாங்க மாட்டார். நீ மனசார சந்தோஷப்பட்டு 1 ரூபா கொடுத்தாலும் அது அதனால் 1 ரூபா கொடுக்காதீங்க. நம்ம அந்த மனசை ஆண்டவர் பார்க்குறோம். நம்ம காரியம் நம்ம எவ்வளோ உற்சாகமாக கொடுக்குறோம் அதெல்லாம் பார்க்க. அதனால தான் காணிக்கை போடும்போது எப்படி போடுறோம், இந்த கை மூடின்னு போடுறோம். ஏன் நம்ம போகிறது மற்ற தெரிஞ்சால் நம்மளை அற்பமாக நினைப்பாங்களே, அதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்ம எவ்வளோ ஆண்டவர் மதிக்கிற ஆண்டவர் நம்ம கனப்படுத்துகிறார் பாருங்கள். அடுத்தவங்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தலை குனிஞ்சு போகக்கூடாது. இப்போ 1 ரூபா போட்டாலும் என்ன செய்கிறோம், தைரியமாக போடுறோம் பாருங்கள். கர்த்தர் அந்த காரியம் நம்ம எவ்வளோ கனப்படுத்துகிறாரு பாருங்கள் ஆண்டவர்.
அதே போலவே நாம் கர்த்தருக்கு கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதனால் அந்த உதாரத்துள்ள ஆத்துமா தான் சரி. அதனால் நம்ம எப்படி கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து நம்ம உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். இது மூன்றாவது. அடுத்ததாக நான் பார்க்கணும், டைம் ஆச்சுன்னா சீக்கிரம் சொல்லிடுறேன். இப்போ பார்க்கணும். நான்காவதாக அந்த பனைமரம் எப்படி இருக்கான்? தனித்துவமாய் காணக்கூடியவை. தனித்துவமாக இந்த பனைமரம் எங்கே பார்த்தாலும், எங்கேருந்து பார்த்தாலும் அது என்ன மரம்னு சொல்லிடலாம், பனை மரம்னு சொல்லிடலாம். ஆனால் மற்ற மரத்தை பார்த்தாங்கன்னா இது என்ன மரம் தெரியலையே, கிட்ட போய் பார்த்து அது இலையை பார்த்து அதை வாசனையை பார்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓ இந்த மரம் இது அப்படின்னு. ஆனால் பனை மரம் எங்கேருந்து பார்த்தாலும் அது என்ன மரம் சொல்லிடலாம், அது பனை மரம் என்று சொல்லி. ஏன்னா அந்த மரம் எப்படி இருக்கா, அது தனித்துவமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை தனித்துவமாய் காணப்பட வேண்டும். எங்கே பார்த்தாலும் நம்ம எங்கே பார்த்தாலும் அவன் கிறிஸ்தவன் என்று ஜனங்கள் சொல்லணும். அது யாருன்னே தெரியல, பார்க்கறதுக்கு அப்படிங்கிறான். எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நான் யாரு என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லணும். இல்லைங்க நான் கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு சொல்வதை காட்டிலும் அவங்க சொல்லணும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அதுதான் ஆண்டு அந்த பனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லு. அது தனித்துவம் வாய்ந்த தனித்துவமாய் காணக்கூடிய நாம் அது போல காணப்படுகிறோமா என்று நாம் எங்கே நாம் தேவ ஜனம் என்று நாம் வெளிப்படுகிறோமா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் வெளிப்படுகிறோமா, கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுகிறோமா? சில வேளை அதெல்லாம் கஷ்டமாக இருக்கு. சில வேளை நம்ம சர்ச்சுக்கு போகிறதே இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்களா இல்லை கல்யாணத்துக்கு போகிறாங்களா தெரியல, எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. அது போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறோம், எத்தனை பேர் ஆஃபீஸ் போகிறீங்க? போகிறீங்க அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குங்களா? ஆஃபீஸ் போனால் இப்படி தான் போகணும், எதை வேணால் மாட்டின்னு போயிடுவீங்களா? ஆஃபீஸ் போனால் ஜீன்ஸ் பேண்ட் போகணும், டிஷர்ட்லாம் போட்டு போகணுமா? இல்லை, ஆஃபீஸ் போனாக்கா இப்படி தான் போய் ஆகணும். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் டிசைனாக போட்டுன்னு வரணும். டிசைனாக சர்ச்சுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குதுல்ல, என்ன ட்ரெஸ்ஸு சொல்லு, நீங்கள் தான் சொல்லுங்களேன். சர்ச்சுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். நீங்கள் அதை போட்டுன்னு வந்தால் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க. எனக்கு டிசைனாக நம்ம போட்டுன்னு வரணும். நம்ம எப்படி நம்ம எல்லாவற்றிலையும் தனித்துவமாய் நம்ம காணப்படணும். நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்போ இப்போ ஸ்கூல் போகிறீங்க, இப்போ காலேஜ் போயிட்டாக்கா இப்போ என்ன செய்வீங்க? நம்ம தனியாக தெரியணும் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸில் இருப்பீங்களே. ஆஃபீஸ் போயிட்டா நம்ம தனியாக தெரியணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம், வேலை கூடனாலும் பரவாயில்லையா அந்த ட்ரெஸ்ஸு போடணும். ஏன்? நம்ம தனியாக தெரியணும், அப்படி தானே இருப்போம். ஆனால் ஆவிக்குரிய காரணம் அப்படி இல்லை. ஏன்னா அதோட ஏதோ சர்ச்சுக்கு போகணும், போய் எதனா ஒன்று மாட்டி போடணும். சில வேலை நான் பார்க்குறது அது கஷ்டமாக இருக்குது. சில வேலை அயன் பண்ணால் கூட போகிறோம். நம்ம ஆஃபீஸ் போகும்போது அயன் பண்ணாமல் போகிறோமா? திருப்பி இந்த காலத்துல எல்லாம் தாடி வைக்கலைனாக்கா நம்ம ஆஃபீஸ் போனாக்கா எப்படி இருக்கும்? ஆஃபீஸை ஷேவ் பண்ணிட்டு போவோம். பிரதர்ஸுக்கு சொல்கிறேன், அதே போல் சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், நம்ம தலை எப்படி வாரின்னு போவோம். அது எதுக்கு ஒரு இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சொல்லணும்னு பார்க்குறேன், ஆனால் டைம் இல்லை. ஆனால் சொன்னாக்கா நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்கன்னு தெரியல. சர்ச்சுக்கு வந்தாக்கா நல்லா எண்ணெய் தடவி அழகாக என்ன செய்யணும், வாரின்னு வரணும், பரட்டா தலையாக. நீங்கள் போயிட்ட பிறகு எவ்வளோ முடி இருக்குன்னு பாருங்க, நான் அது காட்டுறேன் பாருங்க. தேவ சமூகத்தில் வரும்போது அழகாக வரணும். அது சொல்லிக்குது, தலையில் எண்ணெய் குறையாமல் இருக்கணும், எண்ணெய் வச்சு அழகாக வாரின்னு வரணும், எல்லாம் செய்யணும் பாருங்க. அந்தந்த
அந்தந்த காரியத்துக்கு எப்படி போனால் நமக்கு நல்லது. நாளைக்கு ஃபங்க்ஷன் போனால் இன்றைக்கே தலை குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி, ஏன் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக போகணும். என்ன பண்ணு போவீங்களா ஃபங்க்ஷனுக்கு? ஐயோ, எந்த எப்படி போகணுமோ அப்படி போவோம் பாருங்க. ஆலயத்துக்கு மட்டும் அது போல் இல்லை. எதை எப்படின்னா போயிடலாம், போகலன்னா கேட்பாங்க எதுக்கு. அதாங்க ஏதோ ஒன்று மாட்டின்னு வர்றது பாருங்க. ஆலயத்துக்கு எப்படி வரும்? தனித்துவமாய் நாம் காணப்பட வேண்டும். தனித்துவமாய் நாம் பார்க்கும்போதே அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கிறிஸ்து அதுக்கு உலகத்தார் போல் என்ன செய்யாதீங்க, ட்ரெஸ் பண்ணாதீங்க, உலகத்தார் போல் தலை செய்வாதீங்க. அதுதான் சொல்கிறது. இன்னைக்கு உலகத்தாரை போல தான் என்ன செய்கிறாங்க, பிரதர் வாலிப பிள்ளைங்க முடி கட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. தனித்துவமாய் காண அப்படிலாம் நம்ம இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கா. நம்ம எங்கே பார்த்தாலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த தனித்துவம் நமக்கு காணப்படும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரையும் காட்டிலும் இந்த பூமியில் எல்லாரையும் எந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டித்தவைகளிலே எது பெஸ்ட்டுன்னா, எது விசேஷமானதுன்னா மனுஷர்கள் தான். அல்லேலூயா. அதனால ஆண்ட மனுஷனை படைக்கும் போது அவருடைய சாயலிலே கர்த்தர் படைச்சார். அல்லேலூயா. அவன் விசேஷித்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் செய்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் உலகத்தாரை போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. உலகத்தார் எப்படி செய்கிறாங்களோ அதே போல தான் செய்து கொண்டு இருக்கோம். உலகத்தார் எப்படி இருக்கு அதே போல. காலேஜுக்கும் நீங்கள் போகிறீங்களே, எப்படி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரிதா பாருங்களேன். காலேஜில் நீங்கள் அவங்களும் அதே ட்ரெஸ் பண்ணுறாங்க, நீங்களும் அதே ட்ரெஸ் தான் பண்ணுறீங்க. அவங்களும் அதே போல தான், நீங்களும் அதே போல தான் இருக்கிறீங்க. ஒன்று பேர் சொன்னால் கிறிஸ்தவன் தெரியும், இல்லை நான் சர்ச்சுக்கு நான் கிறிஸ்தவனா அதான் தெரியும், தவிர என்னை பார்க்கும்போதே தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் தனித்துவமாய் நான் காணப்படும். எதில்? நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற தனித்துவமாய் காணப்பட வேண்டும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று தனித்துவமாய் இருக்க வேண்டும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று தனித்துவமாய் காணப்படுகிறவர்களாக நான் இருக்க வேண்டும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தெரியணும் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி. என்னுடைய உடை, நட, பேச்சு, தோற்றம் எல்லாமே இருக்கணும். அதுக்கு தான் சொல்றீங்க, இப்படி இருங்க, அப்படி இருக்கக்கூடாது, அப்படிதான் நம்ம சொல்கிறோம். எல்லாமே காணப்படும். நம்ம பேச்சு, நம்முடைய வார்த்தை எல்லாமே தனித்துவமாய் காணப்பட வேண்டும். என்ன? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தேவனோட உடன்படிக்கப்பட்டவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் என்ற அந்த தனித்துவத்தில் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்கிறோம் பயன்படக்கூடியவை. அந்த பனைமரத்தை பார்க்கும்போது அது எல்லாமே அதை பயன்படும். அது பனை ஓலை இருக்குது, அதில் வீடுகள் என்ன செய்யுங்க, வீடுக்கு பயன்படுத்துவாங்க. அது பனம்பழம் இருக்கிறது, அதுலேருந்து பனஞ்சாறு எடுக்கிறாங்க, அதுலேருந்து ஏன்னா அது வெல்லம் செய்கிறாங்க, பனக்கற்கண்டு செய்கிறாங்க. அந்த மரம் என்ன செய்கிறாங்க, அது கதவு செய்யறதுக்கு, வீட்டு உபயோகத்துக்கு அது பயன்படுது. அந்த மரம் இருக்கிற எல்லாமே பயன்படக்கூடியது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்க எல்லாமே பயன்பட, என்னுடைய ஞானம், அறிவு, புத்தி, என்னுடைய பலனு எல்லாமே கர்த்தருக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட நான் காணப்படுகிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். எனக்கு என் வாழ்க்கையில் இருக்க எல்லாமே கர்த்தருக்கு பயன்படுகிறதா என்று நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இவைகளை விட்டு இந்த உலக காரியத்தை விட்டு நாம் சுத்திகரித்து கொண்டால்
நம்ம எப்படி மாறணும்? பரிசுத்தமாக எஜமானுக்கு உபயோகமானதும் சொல்ல நாம் தேவனுக்கு பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை எல்லாமே, அது காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், என்னுடைய ஞான அறிவாக இருக்கலாம், என்னோட திறமையாக இருக்கலாம், என்னுடைய அனுபவங்களாக இருக்கலாம், எல்லாமே கர்த்தருக்கு பயன்படுகிறதா இருக்க வேண்டும். நாம் அப்படியா இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் பயன்படுகிறோமா? எந்த விதத்தில் நம்ம கர்த்தருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறோம்? பயன்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். பாருங்க, நம்ம அந்த பனை, அதனால சொன்ன அந்த பனை மரத்தை போல, இந்த நீதிமான் பனையை போல செழித்தேனுச்சு. நான் பயன்படுகிறேனா, இல்லை பயனில்லாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேனா, இல்லை பிரயோஜனமற்றவனா, கர்த்தருக்கு பிரயோஜனமற்றவனா இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரா பார்க்கணும். என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தலைன்னா அந்த வருத்தம் நமக்கு வேண்டும். ஏன் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டுறாரு? அந்த துக்கம் நமக்கு வரணும், அந்த வேதனை நமக்கு வரணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, பயன்படுத்தலாம் பயன்படுத்த நமக்கு நம்ம கேட்டது கொடுக்குறாரா, அது போதும், அவ்வளோதான். இன்னைக்கு ஆண்டவர், நான் எங்கேயோ இருந்தேன், அந்த நிலையில இருந்தால் நான் எப்பயோ செத்துடுவேன். ஆனால் ஆண்டவர் என்னை மட்டும் ஜீவனம் நல்லா வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பயன்படுகிறேன்னா ஏன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டுறாரு? எதனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டுறாரு? அந்த துக்கம், அந்த வருத்தம், அந்த வேதனை, அதுக்குண்டான ஜபம், அதுக்குண்டான உபவாசம் நமக்கு வேணும். அது வேணும் நம்மளுக்கு. நான் பயன்படணும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் எங்கே போவேன்னா, இருளும் பற்கடிப்பு உள்ள இடத்துக்கு தான் போவோம். நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறேனா, நான் தேவனால் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, அவர் கரத்தில் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா நான் காணப்படுகிறேனா என்று நான் பார்க்கணும். அதுக்கு ஏன் என் வாழ்க்கை இல்லை? சில வீட்டுக்காக சொத்துல எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நான் சண்டை போடுறேன் பார். ஏன் எனக்கு சொத்துக்கு பார்க்க வரல? அதுக்கு துக்கம் இருக்குது, அதுக்கு ஜபம் இருக்குது, என்னவா இருக்குது. ஆனால் கர்த்தர் என்னை பயன்படுத்தலை, கர்த்தருக்கு நான் பயன்பட மாட்டேன்னா அந்த துக்கம் நமக்கு வரல, அந்த வேதனை நமக்கு வரல. பாருங்க, நம் கர்த்தர் எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு பயன்படுத்துகிறனா இருக்கணும். பயன்படுத்திய விதங்கள் வேறு. சில பேரை அழைப்பார், சில பேரை வந்தவர்களை அழைத்து பயன்படுத்துவார், சில பேரை வந்தவர்களை பயன்படுத்துவார். வித்தியாசமாக இருக்குது. அதனால் அவர் அழைப்பார் எப்போ அழைக்க போகிறார்? நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து நான் வரும்போது கர்த்தரை பயன்படுத்துவார். அல்லேலூயா. கோலியாட்டில் சண்டை போடும்போது தாவீது அழைக்கப்படலை, அவனே தான் வந்தான், கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை தான் வந்தாங்க, அவனை யாரும் வர கூப்பிடல. வந்தா நீ ஏன்டா வந்த போடா அப்படின்ட்டு என்னன்னா ஆண்டவர் சொல்லலை. வந்தபோது கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதனால் சில விதங்கள் இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கை அந்த துக்கம், அந்த ஆண்டவர் எண்ணியை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை அப்படின்னு இருக்கணும். தேவன் நம்மை பயன்படுத்தினார். என்ன? ரட்சித்தவருக்கு பயன்பட வேண்டும். ஒன்று, என்னை ரட்சித்தவருக்கு பயன்பட வேண்டும். 2, ரட்சிப்பை அறிவித்தவர்களுக்கு பயன்படணும். ரட்சிப்பை அறித்த ஊழியர்களுக்கு, சபைக்கு நாம் பயன்பட வேண்டும். ரட்சிப்பை பெற்ற ஜனங்களுக்கு பயன்பட வேண்டும். ரட்சிப்பை பெற்ற என்னுடைய சக விசுவாசிகள், அவர்களுக்கு நாம் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்து, ரட்சிப்பை இழந்தவர்களுக்கு, பின்மாற்றம் அடைந்த ஜனங்களுக்கு நாம் பயனாக இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ ரட்சிப்பை இழந்தவருக்கு பயன்படணும். கடைசியாக, ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு பயனான, இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் பயனுள்ளவனாய், என் மூலமாய் தேவனை அறிய வேண்டும், என் மூலமாய் அவருக்கு கர்த்தரை அறிய. அந்த ஆத்மா பாரம் நமக்கு தேவை. அது அந்த ஆத்மா பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன்,
அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர் பயன்படும், என் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய, எனக்கு அற்புதம் செய்தார், மற்றவங்களுக்கு சொல்லி நான் ஜனங்களை ஆண்டவர் தேவனுக்கு ஆயுதப்படுத்தணும். நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயன் இல்லாமையே போயிடும். மரம் அதான் சொல்ல ஆண்டவர் பனை மரத்துக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுவார். பனை மரத்தின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 1, பனைமரம் உயரமாய் வளரக்கூடியவை. 2, பனைமரம் நிமிர்ந்து நிற்கக்கூடியவை. 3, பனைமரம் செழிப்பாய் இருக்கக்கூடியவை. 4, பனைமரம் தனித்துவமாய் காணக்கூடியவை. 5, பனைமரம் பயன்படக்கூடியவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் தாமே ஆண்டு நாளிலும் நீதிமான் பனையை போல செழித்து என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பனை மரத்தின் சுபாவங்களை ஒப்பிட்டு ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இங்கே பேசின கிருபைக்கு இந்த பனை மரத்தை போல எங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட தேவன் அப்பா நீங்கள் பேசியிருக்கிறீர். அது போலவே பனை மரத்தை போல எங்கள் வாழ்க்கை காணப்பட கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து அனரே நீங்கள் எங்களை வழி நடத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட அதை நடத்துங்க, ஆசீர்வதித்து பெரிய காரியம் அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்து அந்த பனை மரத்தை போல என் வாழ்க்கை இருக்கிற அந்த சுபாவங்களை போல என் வாழ்க்கை இருக்கிற அந்த உணர்வுள்ள ஆவி, அந்த உணர்வுள்ள இருதயத்தை அந்த தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை